இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் என்னங்க இருந்துச்சு? ஒரு 10 பேர் 15 பேர் போகிறாங்க, அங்கே வந்து ஒரு நண்பர் விழுந்துடுறாரு, அவங்க நண்பர் டீமை எப்படி காப்பாற்றுறாங்க? இது கதை என்னமோ கேட்க நம்மளுக்கு சப்பையாக தான் தெரியும். பட் த மேக்கிங், அந்த படத்தோட மேக்கிங்னு இருக்குது, அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த பள்ளத்தில் வந்து நான் அப்புறமா தான் கேள்விப்பட்டேன், அந்த பள்ளத்துலேருந்து கயிறு கட்டி இழுக்கிறதும் சரி, அந்த பள்ளத்தில் இவங்க கயிறை ரிலீஸ் பண்ணும் போதும் சரி, உண்மையாலேயே அவ்வளோ டன் வெயிட் அவங்க தொங்க விட்டாங்களாம் அந்த பள்ளத்தில். ஏன்னா அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும், அந்த கை பிடிச்சி இழுக்கும் போதெல்லாம் அந்த பவர் தெரியும், கஷ்டம் தெரியும், அவங்க மூஞ்சிலையும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரணும் அப்படின்றதுக்காக அந்த கயிறில் அவ்வளோ டன்னேஜ் வெயிட்டை தொங்க விட்டாங்களாம். இது மாதிரி நம்ம தொங்க விட்டு படம் எடுப்போமா? நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஹீரோ சார் அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கோங்க, மூஞ்சில் ஒண்டி எக்ஸ்ப்ரெஷன் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த படம் ஓடிச்சு? அந்த அவன் எக்ஸ்ப்ரெஷனில் உண்மையான அந்த வலி இருந்துச்சு. இந்த வலிலாம் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த வலிலாம் தான் அந்த படத்தை ஓட வச்சிருக்கு. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் இனிமேட்டு ரியாலிட்டியாக எடுங்க. அது நம்ம என்ன தான் கேட்டாலும் இவங்க ரியாலிட்டியாக எடுக்க போகிறதில்ல. பட்ஜெட்டை நீங்கள் கம்மி பண்ணாத வரைக்கும் ரியாலிட்டிக்கு நீங்கள் போகிறதில்ல. அதே மாதிரி நான் திருப்பியும் சொல்கிறேன், மஞ்சுமல் பாய்ஸ் அவ்வளோ மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டிரெக்டருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு குணா பாட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணணுன்றது. ஒன்றும் இல்லை, குணா பாட்டு வந்து கண்மணி அன்போடு காதலன் பாட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லவ் சாங் தான். ஆனால் அந்த பள்ளத்துலேருந்து அந்த பையனை தூக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸை தூக்குவாங்க, அப்போது அந்த பாட்டை போடுவாங்க பாருங்கள். அந்த பாட்டை அங்கே போட்ட உடனே கிளாப்ஸ் எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? இதுதான் ஒரு டிரெக்டரோட கான்சன்ட்ரேஷன். எந்த பாட்டை எங்கே போடணும், எந்த சீனை எங்கே வைக்கணும் அப்படின்றத வச்சு பண்ணனால தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரொம்ப மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. இது மாதிரி படங்கள், இது மாதிரி ரியாலிட்டி ஸ்டோரி எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அதுக்குன்னு இப்போ நம்ம டிரெக்டர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நம்ம டிரெக்டர்ஸ் கிடையாது, நம்ம ஆக்டர்ஸ் இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போய் மஞ்சுமல் பாய்ஸ் டிரெக்டரை கூடுவாங்க, சார் எனக்கும் ஒரு படம் எடுத்து கொடுத்துருங்க சார், உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம், நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன்ட்டு. அப்படி நடித்து அப்படி பட்ஜெட்டை ஏற்றி விட்டு ஒழுங்காக எடுத்த அந்த டிரெக்டரையும் கேவலமாக படம் எடுக்க வச்சிடாதீங்க. டிரெக்டர்ஸை அவங்க போக்கிலே விடுங்க, அவங்களே சூப்பர் கதை உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியே கூட கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பாங்க, என்னடா மலையாளத்தில் வந்து இந்த படம் ஓடலாம், ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இப்படி தூக்கி வச்சு இந்த படத்தை கொண்டாடுறாங்களே ஏன் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அந்த சந்தேகத்தை ஒண்டி நான் கிளியர் பண்ணிடுறேன். என்ன பிரச்சனைனா, உங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வர எல்லா படமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், எந்த படம் பார்த்தாலும் சூப்பர் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வர படங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டியும் கெத்தாக போயிட்டு இப்படி தான் வருவோம் நாங்கள் வெளியில். அவ்வளோ கேவலமாக எடுக்கிறாங்க எங்கள் இண்டஸ்ட்ரியில் படம். பாதி பேர் வந்து AK-47 கொக்கைன்னு இதை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க, இல்லைனா ஒரு 1000 பேரை கொலை பண்ணுறது, அந்த மாதிரி தான் கதையை எடுக்கிறாங்களே தவிர்த்து நாங்கள் எதிர்பார்க்குற கதையோ ஒரு ரியாலிட்டி ஸ்டோரியோ ஒரு மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கதையோ எங்கள் இண்டஸ்ட்ரி எடுக்கிறதில்ல. அதனால தான் உங்கள் படத்தை பார்த்துட்டு நாங்கள் இவ்வளோ பெரிய சப்போர்ட் தரமே தவிர்த்து அந்த படம் ஒன்றும் மிகப்பெரிய பிரம்மாண்டம்லாம் நாங்கள் சொல்லலை. ஸோ இது எப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். டெய்லி பிரியாணி சாப்பிட்றவனுக்கு நாளைக்கும் பிரியாணி கொடுத்தா அது சாதா சாப்பாடாக தான் தெரியுமா? அது மாதிரி தான் மலையாள இண்டஸ்ட்ரி. எப்போவுமே நல்ல படம் பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக தான் தெரியுது. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, எப்போவுமே கஞ்சி சாதம் சாப்பிட்ன்னு இருக்கிறவங்க. எங்களுக்கு திடீர்னு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு பிரியாணி வரும்போது அது வந்து எங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ அதுதானே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இது வந்து நான் வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு கொடுக்குற ஒரு பதில், மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்குற பதில், வேறு எதுவும் இல்லை. ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரியிலையும் நல்ல டிரெக்டர்ஸ்லாம் இருந்தாங்க, படம்னா அப்படி, மேக்கிங்னா அப்படி, வீடியோனா அப்படின்னு எடுத்த டிரெக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற டிரெக்டர்ஸை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஒன்றும் தெரியல. கொலை பண்ணால் தான் படம் ஓடும், கஞ்சா வச்சாதான் படம் ஓடும், ஹீரோயினை வச்சாதான் படம் ஓடும் அப்படின்ற ரேஞ்சில் தான் எங்கள் டிரெக்டர்ஸ் வந்து படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு அதே மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து தப்பு சொல்ல முடியாது. பிரச்சனை என்னென்னா, நம்ம பட்ஜெட்டை ஏற்றி விட்டுறோம். நம்ம பட்ஜெட்டை எவ்வளோ தெரியுமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்காவது? மினிமம் 200 crores 300 crores தூக்கிட்டு போய் நிறுத்திடுறீங்க. 200 crores 300 crores பட்ஜெட்டு போகும்போது படத்தை உங்களால் நல்லா எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கமர்ஷியல் மூவி தான் எடுக்கணும், நல்ல கதையை உங்களால் எடுக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த பட்ஜெட் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட சம்பளம். ஃபார் எக்ஸாம்பிள் விஜயே பார்த்தீங்கன்னா 150 கோடின்றீங்க, 170 கோடின்றீங்க, இப்போ கோட்டு மூவிக்கு 200 கோடின்றீங்க. அப்புறமா அந்த படத்தில் என்ன கதை இருக்கும்? ஏதோ கமர்ஷியலி வசூலானா போதும், படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாத மாதிரி இருந்துடும். விஜயை மட்டும் சொல்ல, அஜித்தா இருக்கட்டும், ரஜினி இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே பட்ஜெட் எகிரிட்டு போகிறனால உங்களுக்கு ஸ்டோரி கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட்டாக எடுக்க மாட்டுறாங்க. அதனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வச்சுக்கிறேன்,
இதுக்கு வந்து எல்லா ஹீரோஸும் கோஆப்ரேட்டும் பண்ணணும். ஒரு படத்தோட பட்ஜெட்டு ஹீரோக்கு அதிகபட்ச சம்பளமே 50 to 100 crores. இதுக்கு மேலே ஹீரோட சம்பளத்தை ஏற்றாதீங்கன்றேன். ஏங்க மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்களா? அவங்களுக்கு எதுக்குங்க 100 கோடிக்கு மேலே சம்பளம்னு நான் கேட்குறேன். 6 மாதத்துக்கு 100 கோடி பத்தாதா? எந்த ஹீரோவாக வேணாலும் இருக்கட்டும், 50 to 100 crores போகாதீங்க. அப்போ தான் ப்ரொடியூசரும் உயிர் வாழ முடியும், அந்த மொத்த க்ரூவும் உயிர் வாழ முடியும், பட்ஜெட்டு கம்மியாகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே விஜய்க்கு வைக்கிறேங்க, ஸ்ட்ரைட்டாக ரிக்வெஸ்ட்டாக விஜய்க்கு வைக்கிறேன். இது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வைக்கிறேன், அதிகமாக சம்பளம் வாங்குகிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வைக்கிறேன். மக்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யணும். இப்போ விஜய்க்கு ஏன் நேரடியாக வைக்கிறேன்னா, விஜய் வந்து அரசியலில் வந்துட்டார், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டார். ஸோ விஜய் சார் என்ன செய்கிறீங்க? நான் இந்த வாட்டி 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க மாட்டேன், 50 to 100 கோடியிலே நான் நிப்பாட்டிக்கிறேன். நான் வாங்க வேண்டிய எக்ஸ்ட்ரா சம்பளத்தில் டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணுங்கள். மக்கள் வந்து 200 ரூபாயில் பார்க்குறவங்க 100 ரூபாயில் பார்க்கட்டும், சந்தோஷப்பட்டுட்டு போவான்ல. மக்கள் சந்தோஷம் தானே உங்கள் சந்தோஷம். நீங்கள் 200 கோடி நிறையா வாங்கியிருப்பீங்க, மக்கள் வந்து 100 ரூபாயில் பார்த்தா சந்தோஷப்படுவான். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் முன் வரணும். விஜய் சார் மட்டும் கிடையாது, அஜித் சாரும் சரி, ரஜினி சாரும் சரி, 100 crores மேலே சேல்ரி யாருக்கும் கொடுக்காம டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணிங்கன்னா வந்து பார்க்குற மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகும். ஏங்க ஒன்றுமே இல்லை, ஒரு தேட்டருக்கு ஒரு குடும்பமாக போயிட்டு வரணுன்னா, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு 2 பசங்க சின்ன பசங்க போயிட்டு வரணுன்னா மினிமம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆகுது. அங்கே இருக்கிற பாப்கார்ன்லேருந்து பப்ஸ்லேருந்து வாட்டர் பேக்கெட்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிற வாட்டர் பாட்டிலேருந்து மினிமம் 1500 to 2000 rupees இன்க்ளூடிங் த டிக்கெட் ப்ரைஸ். இதை எப்படி ஒரு லேமேனாலோ ஒரு சாதா ஃபேமிலியாலோ பண்ண முடியும்? முடியாதுல்ல. ஸோ டிக்கெட்டை கம்மி பண்ணுங்கன்ற நான். உங்கள் சம்பளத்தை கம்மி பண்ணால் டிக்கெட் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். உங்கள் சம்பளத்தை கம்மி பண்ணால் படத்தோட கதையும் நல்லாயிருக்கும். உங்கள் சம்பளத்தை கம்மி பண்ணால் ப்ரொடியூசரும் நல்லா இருப்பான், அவனை நம்பி இருக்கிற டெக்னீஷியனும் நல்லா இருப்பான், படங்களும் நிறையா வரும். அதனால் தயவுசெய்து ஒரு லிமிட்டேஷனை செட் பண்ணுங்கள். 50 to 100 crores இதுக்கு மேலே போகவே கூடாது ஹீரோட சேல்ரி. இந்த லிமிட்டேஷன் செட் பண்ணுங்க. ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் மிஞ்சி போனாலும் 10 கோடி தாங்க ஒரு ஹீரோட சம்பளம், இல்லைனா 20 கோடிங்க. அதுக்கு மேலே போகவே மாட்டாங்க. அது மோகன்லாலாக இருக்கட்டும், மம்முட்டியாக இருக்கட்டும். அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள். எப்படி ஓடும் பாருங்கள் நம்ம ஊர் படம். 300 crores 400 crores பட்ஜெட்டில் தான் போருமே தவிர்த்து நம்மளோட படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த கான்செப்டில் தமிழ் டிரெக்டர்ஸ் போகிறதே கிடையாது. அதனால தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி குட்டிச்சோறு ஆகிட்டு இருக்குது. ஒருத்தனும் ஏங்க நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் எவ்வளோ படம் வந்துச்சு தமிழ் படம்? எதனா ஒரு படம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அயலான் மிஞ்சி போனால் அந்த குட்டீஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு லைக் பண்ணுற மூவி, அதனால் ஓடிச்சு ஓரளவுக்கு. மற்ற எந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகலை. ஏன்? நம்ம வந்து ஸ்டோரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. எனக்கு அயலானுக்கு அப்புறமா ரொம்ப பிடிச்ச படம் பைரி படம். ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்தனால அந்த பைரி படத்தையும் தூக்கி ஓரமாக கராச்சிட்டிங்க, அதுவும் ஓடல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இது வரைக்கும் கிடையாது, இனிமேட்டும் நல்ல படம் வருமானது டவுட்டு தான்.